போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தையல் தமிழில். இந்த வீடியோல நம்ம வந்து சுடிதாருக்கு 3/4 ஸ்லீவ்ல நம்ம பிளவுஸ்க்குலாம் ரோப் தைச்சு விடுவோம்ல, அந்த மாதிரி ரோப் வச்சு ஒரு டிசைன் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போறோம். இந்த டிசைன் தைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா 3/4 ஸ்லீவ்க்கு எவ்வளவு கட் பண்ணுவோமோ அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 4 இன்ச் அளவுக்கு வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்லீவோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 18 இன்ச் இருக்கு. இது தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து 13 இன்ச் அந்த அளவுக்கு வரும். வந்து உங்களோட 3/4 ஸ்லீவ் வந்து நார்மலா எந்த அளவுக்கு கட் பண்ணுவீங்களோ அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 4 இன்ச் இல்லைன்னா 5 இன்ச் அளவுக்கு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 3/4 ஸ்லீவ் வந்து கட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நார்மல் ஷார்ட் ஸ்லீவ் பேட்டர்ன் வச்சிருப்பீங்களா, அதை வச்சே வந்து கட் பண்ணலாம். அதை வச்சு ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு ஹைட் மட்டும் வச்சுட்டு கீழே வந்து நீங்க எந்த அளவுக்கு ஹைட் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளவு இருக்கோ அதை எடுத்து வச்சு சாதாரணமா ஷார்ட் ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி மெத்தட்ல இந்த ஸ்லீவும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்லீவோட சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்ப துணியோட ராங் சைடு எடுத்து கீழே வந்து ஸ்லீவ் ரவுண்ட் பகுதியில மடிச்சு தச்சுக்கலாம். டபுள் ஃபோல்டு பண்ணி கீழே வந்து மடிச்சு தச்சுக்கலாம். கீழே மடிச்சு தச்சதுக்கு அப்புறம் துணியோட ராங் சைடுல வந்து நம்ம சென்டர் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். இங்க இருந்து நம்ம ஒரு 7 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம வந்து ரோப் வச்சு தச்சு விட போறோம். அதுக்காக உள்ள வந்து இந்த மாதிரி பட்டி மாதிரி ஜாயின் பண்றதுக்கு நம்ம மார்க் பண்ணிருக்க அந்த ஹைட்டை விட எக்ஸ்ட்ரா 2 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி துணி வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து 9 இன்ச் அளவுக்கு இருக்கு. அகலம் வந்து பாத்தீங்கன்னா 2.5 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்ப இந்த துணியோட 2 சைடும் வந்து மடிச்சு தச்சுக்கலாம். இப்ப 2 சைடும் மடிச்சதுக்கு அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம்ல அந்த துணியையும் வந்து நடுவுல ஃபோல்டு பண்ணி மடிச்சுக்கோங்க. மடிச்சு விட்டுருக்கோம்ல அந்த இடம் வந்து ஸ்லீவோட சென்டர்ல வர மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா பின் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சென்டர் லைன் மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் லைன்ல வந்து தையல் போடாம அதுக்கு 2 பக்கமும் 1/4 இன்ச்சுக்கும் கம்மியான அளவுக்கு வந்து ஒரு லைன் மார்க் பண்ணி விட்டு நம்ம வந்து தையல் போடணும். சென்டர் மார்க் பண்ணிருக்கோம்ல அந்த லைனுக்கு 2 சைடும் வந்து நம்ம தையல் போடணும். தைக்க ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் நல்லா வந்து பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பா ஷேப்ல தச்சு விடணும். அப்பதான் வந்து நமக்கு உள்ள ரோப் வச்சு தைக்கும் போது அது வந்து பிரியாம இருக்கும். நீங்க நம்மளோட தையல் சேனல் பாக்குற மாதிரியே ஸ்ரீ ஆர்ட் அண்ட் கிரியேஷன் ஒரு ஆர்ட் சேனல் இருக்கு. அதுல நான் ஆரி ஒர்க் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க அந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சென்டர்ல இருந்து 2 சைடும் நான் இந்த மாதிரி தையல் போட்டிருக்கேன். மேல இந்த இடத்துல வந்து பா மாதிரி தச்சு விட்டுருக்கேன். இப்ப சைடுல இருக்க அந்த எக்ஸ்ட்ரா துணியை வந்து இந்த மாதிரி மடிச்சு இன்னொரு தையல் வந்து போட்டு விட போறோம். நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ரோப் வந்து இதுல இன்சர்ட் பண்ற அளவுக்கு கிளாத் இருந்தா போதும். நீங்க 2.5 இன்ச் அளவுக்கு இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தோட அகலம் எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். சைடுல வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு நல்லா வந்து விரல் வச்சு தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி மடிச்சுக்கலாம். மடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல சைடுல இருக்க அந்த துணியை மட்டும் மேல இருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி 2 தையல் வந்து தனித்தனியா போட்டுக்கலாம். இப்ப தச்சதுக்கு அப்புறம் நல்ல பக்கம் திருப்பிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க நூல் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்குள்ள வந்து நம்ம ரோப் வந்து உள்ள வந்து இன்சர்ட் பண்ண போறோம். நான் ஏற்கனவே வந்து ரோப் வந்து இந்த மாதிரி அதே கிளாத்லயே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்து கான்ட்ராஸ்டா வந்து பேண்ட் சுடிதாரோட பேண்ட் கலர்ல கூட நீங்க வந்து ரோப் தச்சு எடுத்துக்கலாம். ரோப் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ரோப்போட நீளம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30ல இருந்து 32 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். நான் இதுல வந்து 32 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு சைடுல வந்து இந்த மாதிரி நூல்ல முடிச்சு போட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஊசியோட பேக் சைடு வச்சு நம்ம வந்து தச்சு விட்டுருக்கோம்ல 2 தையலுக்கும் நடுவுல வந்து கேப் இருக்கும். அது வழியா வந்து இந்த ரோப் வந்து ஒரு பக்கம் விட்டு இன்னொரு பக்கம் எடுத்துக்கலாம்.
நீங்க ரோப் எந்த அளவுக்கு தச்சு விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நடுவுல கேப் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து நீங்க வந்து தச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சைடு விட்டு எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப ஊசியை வந்து இந்த சைடு இருக்க அந்த கேப்குள்ள விட்டு இந்த பக்கமா வெளியில எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடு வந்து அந்த ரோப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல்லா எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ரோப் வந்து கரெக்டா சென்டர்ல இருக்கிற மாதிரி ரெண்டு சைடும் வந்து ஈவனா எடுத்துக்கிட்டுக்கோங்க. கீழே அந்த ரோப்பை வந்து ஈவனா கட் பண்ணிட்டு ரைட் சைடு திருப்பிட்டு நமக்கு அந்த இடத்துல ரோப் எந்த இடத்துல வச்சு தச்சு முடிச்சிருக்கோமோ அங்க வந்து ஒரு பட்டன் வச்சுட போறோம். இந்த பட்டன் வந்து நம்ம நார்மல் இந்த மாதிரி ஷர்ட் பட்டன் இருக்கும்ல அதை வச்சே வந்து ஃபேப்ரிக் பட்டன் மாதிரி செஞ்சு இதுல வந்து வைக்க போறோம். இந்த சுடிதாரோட பேண்ட் கிளாத் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதுல இந்த பட்டனை வந்து உள்ள வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம மிஷின் த்ரெட்டை வச்சு இந்த மாதிரி கையிலே வந்து ஃபேப்ரிக் பட்டன் வந்து செஞ்சுக்கலாம். ஃபேப்ரிக் பட்டன் டீடைல் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. பட்டன் வந்து ரெடி பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத் கட் பண்ணிட்டு இந்த பட்டன் வந்து இந்த இடத்துல வச்சு தைக்க போறோம். இது மாதிரி உங்களுக்கு எத்தனை பட்டன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்க வந்து இந்த இடத்துல வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். நான் இதுல வந்து ஒரு பட்டன் மட்டும் தான் இந்த இடத்துல வைக்க போறேன். இப்போ இந்த ரோப்போட எண்டிங்ல வந்து நம்ம ஃபேப்ரிக் லட்கன்ஸ் செய்வோம்ல நார்மலா பிளவுஸ்க்கு சுடிதாருக்குலாம் அந்த மாதிரி பெல் ஷேப்ல வச்சு தச்சு விடலாம். வந்து நம்ம நார்மல் கை ஊசி வச்சு வந்து தச்சு விட போறோம். இதுக்கு வந்து கீழ இருந்து நூல் எடுத்துட்டு நடுவுல வந்து ரோப் ஸ்டிச் பண்ணி விட்டுருக்கோம். அது மேல தையல் படாத மாதிரி கரெக்டா வந்து ரெண்டுக்கு நடுவுல அந்த பா மாதிரி ஸ்டிச் போட்டோம்ல அந்த இடத்துல வந்து இந்த ஃபேப்ரிக் பட்டன் வச்சு தச்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் ஃபேப்ரிக் பட்டன் வந்து அட்டாச் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பேக் சைடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ரோப்ல வந்து இந்த மாதிரி நான் ரோஸ் பட் மாதிரி ஃபேப்ரிக் லட்கன்ஸ் வந்து அந்த பேண்ட் கிளாத் வச்சு தச்சு விட்டுருக்கேன். இது வந்து எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோ வந்து நம்ம சேனல்ல இருக்கு. இது தவிர நீங்க வந்து இன்னும் அம்பர்லா மாடல்ல கூட நீங்க வந்து இந்த இடத்துல வந்து லட்கன்ஸ் செய்யலாம். அதை பத்தின வீடியோஸும் நம்ம சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி லட்கன்ஸ் வந்து நீங்க தச்சு விட்டதுக்கு அப்புறம் நடுவுல வந்து சென்டர்ல இந்த மாதிரி பிடிச்சிட்டு ரோப் வந்து இந்த மாதிரி சுருக்கிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த இடத்துல சுருக்கம் வேணுமோ அந்த மாதிரி வந்து சுருக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு சுருக்கம் வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து அந்த ரோப் வந்து முடிச்சு போட்டுக்கலாம். ஒரு முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் ஒரு போ மாதிரி ஒரு நாட் வந்து போட்டு விட்டுக்கலாம். இது வந்து இந்த ஸ்லீவ் வந்து ரொம்பவே அழகா இருக்கும். நீங்க வந்து சுடிதாரோட தச்சு போடும்போது கீழே ஸ்லீவ் ரவுண்ட் இருக்க இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டா லூஸா வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சுருக்கி கட்டியிருக்கோம்ல ரோப் வச்சு அது வந்து உங்களுக்கு டிசைன் வந்து நல்லா தெரியும். இதே மாதிரி உங்களோட சுடிதார் டாப்புக்கும் நீங்க வந்து இந்த மாதிரி ரோப் வச்சு ஒரு டிசைன் ஸ்லீவ் வந்து தச்சு பாருங்க. ட்ரெஸ்ல வந்து தச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி ஹைட்ல இந்த அளவுக்கு தான் இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வீடியோ கீழே இருக்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagram இதுலயும் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.